15 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி, அப்புறம் 8 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி, உச்ச நீதிமன்றத்துக்கு போனா 3 வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணி, எந்தவித ஒரு தர்க்கம் லாஜிக் இல்லாம பண்றதுதான் சிறுபிள்ளைத்தனம். இந்த சிறுபிள்ளைத்தனத்துடைய உச்சக்கட்டம். இதை நான் வந்து எப்படியாவது நான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனேன். நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் சரத். அந்த ஜட்ஜ் அவங்க சூஸ் பண்ண அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஒரு வாட்டி போறதுக்கு. அந்த காசு எங்க இருந்து வருது? அந்த காசு வந்து உண்டியல்ல முருக பக்தர்கள் வந்து போடுற உண்டியில இருந்து எடுக்கிற ஒரு பகுதியை எடுத்துட்டு இதே ஹெச்ஆர்சி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்துக்கள் இங்கு வந்து இந்த தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது என்று சொல்றாங்கன்னா அது எவ்வளவு ஒரு அவமரியாதை, எவ்வளவு ஒரு அவதூறு, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் நினைச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பாரடாக்சிக்கல். என் காசை எடுத்துட்டு நான் முருகனுக்கு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு அவன் வந்து இன்னொரு லாயரை வச்சு வழக்கறிஞர் வச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டிருக்கான். இந்த 80% 75% பெரும்பான்மையர் இது வெறும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சு பாருங்க.